நம்ம இப்போ Canva ஆப்ப யூஸ் பண்ணி சூப்பரா தம்ப்நெயில் எடிட் பண்ண போறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ நான் Canva ஆப்ப ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஆப்ல இப்போ ஃப்ரெஷ் பேஜ் தெரியுது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கிரீன் ஸ்க்ரீனுக்கு இத மாத்திரலாம். ஸோ எல்லாமே வீடியோல தெளிவா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும்னா கொஞ்சம் வீடியோவ ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸோ தெளிவா எல்லாமே போட்டுருக்கு. பாருங்க. கிறிஸ்மஸ் ட்ரீய அப்படியே டபுள் ஆக்கியிருக்கேன். அந்த பிளஸ் சிம்பல் அமுக்குனீங்கன்னா போதும். ஸோ டபுள் ஆயிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ஸ் எடுத்திருக்கேன். சின்ன, சின்ன ஸ்டார்ஸு. அந்த ஸ்டார்ஸோட கலர்ஸ நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். கீழ கலர்ஸ் 3 கலர்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ, நமக்கு என்ன கலர் தேவையோ அத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இத நான் இப்போ ஒரு கிளிக் பண்ணேன்னா, டபுள் டேப் பண்ணோம்னா, பிளஸ் சிம்பல் வரும். பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணிட்டு, நம்ம எல்லாமே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ, இந்த ஸ்டார்ஸ. ஸ்னோவையும் நான் டபுள் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிறேன். கலர் செட் ஆகல. ஸோ, அதனால நான் ஃபிளிப் பண்ணிக்கிறேன். ஃபிளிப் பண்ண உடனே அது செட் ஆயிருச்சு. நமக்கு தேவையான கலர்ஸையும் இங்க மாத்திக்கலாம். ஸ்னோவோட கலர். பொசிஷன யூஸ் பண்ணி நான் அத வந்து கிறிஸ்மஸ்க்கு ட்ரீக்கு பின்னாடி வச்சுட்டேன். ஸோ இதையும் அதே மாதிரி பொசிஷன யூஸ் பண்ணி பின்னாடி வச்சுட்டேன். கிறிஸ்மஸ் ட்ரீயோட பின்னாடி. இதையும் நான் அப்படியே பொசிஷன் யூஸ் பண்ணி அப்படியே பின்னாடி கொண்டு போறேன். கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் பின்னாடி. அவ்வளதான். ஸோ இப்போ பார்க்கவே நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அதோட டிரான்ஸ்பரன்சிய நம்ம கொஞ்சம் குறைச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாருக்கும். கிறிஸ்மஸ் லைட்ஸ். ஸோ கிறிஸ்மஸ்க்குனால லைட்ஸ் வேணும்ல. ஸோ லைட்ஸும் நான் டைப் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ, ஸோ இந்த எலமெண்ட்ஸ்ல போயிட்டு கீழ தெரியுது பாருங்க, அதுதான் எலமெண்ட்ஸ். அந்த எலமெண்ட்ஸ கிளிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சர்ச்ல போயிட்டு, உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ் வேணுமோ நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே நெறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா, பெய்டு பண்ணி நீங்க யூஸ் பண்ற மாரி இருக்கும். சிலது மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாவே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்க பார்த்துக்கோங்க.
அடுத்தது நம்ம எலமெண்ட்ஸ்லேருந்து இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு, ஸோ நமக்கு என்ன மாரி ஃபாண்ட் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ மேக் தம்ப்நெயில் தான் வைக்க போறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாரி தம்ப்நெயில் எந்த மாரி தம்ப்நெயில் வேணுனாலும் சரி, ஸோ நீங்க தம்ப்நெயில வந்து டேக் பண்ணி கூட எனக்கு அனுப்புங்க. ஸோ நான் அந்த மாதிரி தம்ப்நெயில் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபாண்ட் செலக்ட் பண்ண போறோம். வாங்க. இது வந்து எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்லைட் பண்ண மாரியோ, இல்ல வளைஞ்ச மாதிரியோ நம்ம பண்ணிக்கலாம் நம்மளோட லெட்டர்ஸ. அடுத்தது நம்ம ஃபாண்ட் சைஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக்குனா நல்லாருக்கும். அவ்வளதான். டவுன்லோட் குடுக்க போறேன். டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ டெய்லியுமே ஒரு 7 மணிக்கு வந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். அண்ட் உங்களுக்கு வேணும்னா